நண்பர்களே வணக்கம். இன்று நான் உங்களுக்கு ஒரு கேம் உலகின் உண்மையை சொல்லப் போறேன். அது எந்த ஒரு சிக்கலான கதையோ அல்லது கற்பனை மாதிரியோ அல்ல. இது ரெமெடி என்கிற பெரிய ஸ்டுடியோட ஆலன் வேக் கண்ட்ரோல் நடக்கும் ஒரு உண்மை நிலைதான். பொதுவாக ஒரு கேம் வெளியான பிறகு நம்ம எல்லாம் தெரியும், அது வெற்றி பெறுகிறதா தோல்வி அடைகிறதா. ஆனால் ஃபயர் பிரேக் என்று கூப்பிடப்படும் இந்த மூவர் கூட்டுப்படை FPS கேம் கண்ட்ரோல் உலகத்தில் உருவாக்கப்பட்டதை பார்த்தீங்களா? அதுக்கு என்ன ஆனது தெரியுமா? அது வெள்ளத்துக்குள் மூழ்கி போயிடுச்சு. அதாவது இந்த கேம் ஒரு மாபெரும் தோல்வி. ஸ்டீம் பக்கத்திலான ஆக்டிவ் பிளேயர்ஸ் எண்ணிக்கை 24. இதுவே இந்த கேம் எப்படி நொந்துச்சு என்ன பாட்டா சொல்றதா? ஏற்கனவே 2 மாதங்களுக்கு முன்பு இந்த கேமின் அதிகபட்ச கன்கரண்ட் பிளேயர்ஸ் எண்ணிக்கை 1992 மட்டுமே. இது பெரிய நிறுவனத்துக்கு வேண்டிய அளவு கிடையாது. ஆனால் இதை ரெமெடி நிறுவனம் எப்படி கையாள்கிறார்களோ பாருங்க. அதோ அவர்களின் CEO டெரோ வெர்த்தாலா சொல்றாரு, ஸ்டீம் லான்ச் பலருக்கு பிடிக்கவில்லை. மிஷன் ஸ்ட்ரக்சரிலும் ஆன்போர்டிங்கிலும் பிரச்சனைகள் இருந்தன. ஆனாலும் நாம் புதுப்பிப்புகளுடன் கேம்னும் மேம்படுத்தி வருகிறோம் என்று. இந்த மேம்படுத்தல் என்ன பண்றது? ஒருபோதும் 68% பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தாலும் பாருங்க, அந்த ரிவ்யூஸ் எண்ணிக்கை மட்டும் 1685. இது ஒரு பெரிய கேமுக்கான அளவுக்கு மிக குறைவுதான். இப்போதும் வெற்றி என்று சொல்ல முடியாத நிலைதான். கேமின் உயிர் நிமிடங்கள் 24. ஆனால் இங்கே ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. இந்த கேம் பிளேஸ்டேஷன் பிளஸ், எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் போன்ற சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீசஸில் அடங்கியதால் கூடுதல் ஆட்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் இந்த கேம் சில வருமானத்தை தருது. ஆனாலும் இங்கு சவால் இது. மல்டிபிளேயர் கோஆப்பாக இருப்பதால் மூவர் ஒரே நேரத்தில் சேர ஆரம்பிக்க வேண்டிய பிரச்சனை இருக்கும். இதுல மல்டிபிளேயர் கேம்ஸ் தோல்வியடைவதற்கு பெரிய காரணம் இதுவேதான். இனி ஆஃபர் மார்க்கெட்டிங் பற்றியதா? மேஜர் அப்டேட் செப்டம்பர் மாதம் வர இருக்கு. அதற்கு பெரிய மார்க்கெட்டிங் ஏற்பாடும் இருப்பதாக ரெமெடி சொல்கிறார். ஆனால் கேள்வி இது, என்ன மாற்றம் செய்ய போறாங்க? அதுவும் இப்போ 24 பேர் மட்டுமே விளையாடுற நிலைதான் இருக்குது. இங்கு உண்மை என்னவென்றால், ரெமெடி போன்ற பெரிய ஸ்டுடியோக்கும் கூட இன்னும் தவறுகளை ஒப்புக்கொண்டு தோல்விகளை கையாள மீண்டும் நம்பிக்கை வைத்து முயற்சி செய்ய வேண்டிய நிலை வருது. இது கேம் டெவலப்பிங் உலகின் கடுமையான உண்மை. நீங்கள் ஆலன் வேக், கண்ட்ரோல் ஆகியவற்றை ரசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் FBC ஃபயர் பிரேக்கின் விஷயம்தான் இப்போது ஒரு வெற்றிக்கான போராட்டம் போல இருக்கிறது. அதற்காக இந்த அப்டேட், கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் போன்ற அனைத்தும் நடக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு கேள்வி. இப்போ ரெமெடி சொல்றாரு, we are committed to continue working on Firebreak, engaging with the community. 24 பேர் தான் விளையாடுற நிலைதான் இருக்கிறது. இந்த 24 பேர் மட்டும் நம்பிக்கை வைக்கலாம். நண்பர்களே, இந்த கதை ஒரு கேம் தோல்வி மட்டுமல்ல. இது ஒரு பெரிய நிறுவனத்தின் எதிர்காலம். தொழில் உலகில் எதிர்கொள்ளும் உண்மையான சவால்கள். இதில் எல்லாரும் வெற்றி பெற முடியாது. ஒரு தடவை தோல்வி அடையும் போது அது எப்படி கையாளப்படுறதோ அந்த நிறுவனத்தின் உண்மையான திறனை காட்டும். இதோ கண்ட்ரோல் 2 ரெடியா மைல்ஸ்டோன்ஸ் பூர்த்தி பண்ணி வருகிறது. மேக்ஸ் பெயின் ரீமேக் படி வருகிறது. அதே நேரத்தில் கண்ட்ரோல் 5 மில்லியன் யூனிட்ஸ் விற்று சாதனை படைத்துள்ளது. அதே நேரத்தில் இந்த ஃபயர் பிரேக் இவ்வளவு குறைந்த நம்பர்ஸுடன் சிக்கலடைந்திருக்கிறது. இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டிய காலம் வந்துவிட்டது. இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்ல தூண்டிய உண்மை என்னவென்றால், தோல்விகள், சவால்கள், மீண்டும் எழுச்சியெல்லாம் ஒரு பெரிய கதை மாதிரி இருக்கிறது. நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியை நேசிக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இது உங்கள் கருத்தை மாற்றும் ஒரு உண்மை கதை. மற்றவர்களும் கேட்காத, சொல்லாத ஒரு ரகசியம்.